நடிகர் தனுஷ் அவர்களே இயக்கி ஹீரோவாக நடிக்கும் அடுத்த படம் இட்லி கடை. இட்லி கடை படத்தில் அருண் விஜய், நித்யா மேனன், ராஜ்கிரண், தனுஷ்லாம் நடிச்சிருக்காங்க. படம் இப்போ அஃபிஷியலாக ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. ஏப்ரல் 10 ரிலீஸில் இருந்து படம் இப்போது ஆகஸ்ட் மாதம் போஸ்ட்மார்ட் ஆக போகிறதா அன்அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. இட்லி கடை படம் இப்போதைக்கு ஏப்ரல் 10 ரிலீஸ்லேருந்து போஸ்ட்மார்ட் ஆச்சுன்னா ஆகஸ்ட் 10 இப்போதைக்கு குட் பேட் அக்லி படம் மட்டும்தான் தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பரிதாபங்கள் ப்ரொடக்ஷனில் தயாராகி வந்துட்டு இருந்த இரண்டாவது படத்தோட அஃபிஷியல் டைட்டில் இன்னைக்கு மார்னிங் 11 மணிக்கு வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. கோபி சுதாகர் அவர்கள் இதில் ஹீரோவாக தான் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் மார்னிங் 11 மணிக்கு யூடியூப்பில் வெளியாகுது. விஜய் தேவர்கொண்டாவோட 12வது மூவி மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதில் ஸ்ரீலீலா அவர்கள் ஃபீமேல் லீட் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இதுக்கான தமிழ் ட்ரீசருக்கான வாய்ஸ் ஓவர் நடிகர் சூர்யா அவர்கள் கொடுத்துருக்காரு. படம் அஃபிஷியலாக மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சூர்யா அவர்கள் இந்த படத்தோட ட்ரீசருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் தயாராக போகிற அடுத்த புதிய படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பூஜையை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணுற 12வது படம் இது. டைரக்டர் வெற்றிமாறன் மற்றும் டைரக்டர் தமிழ் இந்த படத்தோட பூஜையை கலந்து தொடங்கி வச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக கமிட் ஆயிருக்காரு.